இதோ தொடர்ந்து ஒரே ரத்தம் அதே வீரம் என்று மருதுகாட்டியரின் புகழ் பாட தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழன் என்கின்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு குணம் என்று திசைகள் தோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது அண்ணன் தாய்ப்புலி சீமான் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பேசுவார். நம்முடைய வீர பெரும் பாட்டன்கள் மானமறவர்கள் மருதுபாண்டியர்களினுடைய மாவீரத்தை போற்றுகிற மாபெரும் பொதுக்கூட்டம் வரலாற்று சிறப்பு நிறைந்த இந்த திருவெரும்பூர் மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. உணர்வு எழுச்சியோடு நம் பாட்டனினுடைய நினைவு நாளில் மான தமிழ் மக்கள் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு கூடியிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதுபாண்டியர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். உலகெங்கிலும் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருப்பது வீரம் மட்டுமே. வரலாற்றில் எப்போதுமே வீரர்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. அடிமைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. வீரமற்ற இனம், வீரர்களை பெற்றிருக்காத நிலம் உலகெங்கிலும் அடிமைப்பட்டுத்தான் வாழ்ந்தழிந்திருக்கிறது. அப்படி அடிமைப்பட்டு சிதைந்து என் நிலம் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு வீர வரலாற்றை எங்கள் தாய் நிலத்தை தன் இரத்தத்தால் எழுதிய மாபெரும் வீர மறவர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருதுபாண்டியர்கள். அதனால்தான் ஒரே இரத்தம் அதே வீரம் என்று அந்த வீர மறவர்களின் புகழை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் புரட்சியாளர்கள் எல்லாம் விடுதலை களத்தில் பாய்ந்த வேங்கைகள் எல்லாம் முன்வைத்த முழக்கங்கள் ஒன்றே ஒன்றுதான். அது அடிமை வாழ்வா உரிமை சாவா,
சரணடைந்த வாழ்வா அல்லது சண்டையிட்ட சாவா? இதுதான் எல்லோரும் முன்வைத்த வீர முழக்கம். உயிரிலும் மேலானது நமது உரிமை. ஏனென்றால் உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. உரிமையை இழப்பதென்பது அவன் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்கான இழப்பு. அதனாலேதான் உயிரினும் மேலானது எமது உரிமை. இங்கே மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எனக்கு தெரியாத 3 எழுத்து பயம், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அவருடைய நேர் வடிவாக இந்த நிலத்திலே நின்ற எங்களுடைய வீர திருமகன், தெய்வ திருமகன், எங்கள் தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். அதே வழியிலே வந்த எமது இன விடுதலைக்கு புரட்சிகர படையை கட்டி போராடிய வீரமரவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் முன்னவனாக எங்களுடைய வீரமரவர்கள், எங்களது பாட்டன்கள், மருதுபாண்டியர்கள், மரணம் என்பது மனித வாழ்வில் ஒரு முறைதான், சாவது உறுதி, அது சத்தியம். ஆனால் போற உயிர் உரிமைக்காக போராடி போகட்டும். இதே முழக்கத்தை எங்கள் உயிர் தலைவன் வைக்கிறான். போராடினால் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒரு நாள் உரிமை பெற்று வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் போராடி சாவோம். போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒரு நாள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலே போராடி சாவோம் என்ற வீர முழக்கத்தை முன்வைத்தான். அப்படித்தான் அந்நியன் ஆதிக்கத்தின் கீழே என் அன்னை தமிழ் நிலம் அடிமைப்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலே, என்னரும் மக்களே, அருமை வீரர்களே, வெகுண்டு திரண்டு வாருங்கள். சாவது ஒரு முறைதான், அது சாதாரணமாக இருக்கக்கூடாது, சரித்திரமாக இருக்க வேண்டும். அதனால் வாருங்கள். சூரியன் உள்ளளவும் சந்திரன் உள்ளளவும் உங்கள் பெயர் சரித்திரத்திலே நிலைத்திருக்கும். வாருங்கள், மண்ணின் விடுதலைக்காக போராடி மாளலாம் என்று வீர முழக்கத்தை இட்டவன் நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள், மருதுபாண்டியர்கள் விட்ட நிலம் இந்த நிலம். அதனால்தான் அவன் பேரன் இந்த நிலத்திலே நின்றவனுக்கு இந்த வீர வணக்கத்தை பெருமிதத்தோடும் திமிரோடும் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். உலகெங்கிலும் வீரம் ஏன் போற்றப்படுகிறது? ஏன்? யதார்த்த உலகிலே நாட்டின் முதலமைச்சர் வலிமைமிக்க அதிகாரத்தை கொண்டவர், நாட்டின் பிரதம அமைச்சர் வலிமைமிக்க அதிகாரத்தை கொண்டவர், நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதி வலிமைமிக்க அதிகாரத்தை கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்கள் உயிரை பாதுகாப்பது பதவி அல்ல, வீரம் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, பிளாக் கார்ட்ஸ் என்று வீரர்கள் சுற்றி ஆயுதத்தோடு நின்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றால், நீ எந்த கொம்பனா இருந்தாலும் வீரன் தான் உன்னையே பாதுகாக்கிறார். அறிவில் சிறந்தவன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம்.
அவருக்கும் வீரன்தான் பாதுகாப்பு. இந்தியாவிலே பெரும் பணக்காரன் அதானி அம்பானி, நீ எந்த கொம்பாவும் இரு, ஆனால் உன் உயிரை பாதுகாக்க கருப்பு உடையில் கையில் ஆயுதத்தோடு வீரன் சுத்தி நிற்க வேண்டியதற்கு காரணம் வீரம்தான் பாதுகாப்பு. அறிவோ செல்வமோ பதவியோ புகழோ, பாதுகாப்பு வீரம். 150 கோடி மக்கள், எல்லையில் நிற்பவன் 15 லட்சம் ராணுவ வீரர்கள் மட்டும்தான். அந்த வீரர்களின் வீரத்திலே இந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் வீரம். அதனாலேதான் உலகெங்கிலும் வீரம் போற்றப்படுகிறது. படத்திலே பாய்ந்து வாய்ந்து 100 பேர் 200 பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள், உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள், காரணம் வீரம். அதனால் தான் வீர துறவி விவேகானந்தன் சொல்கிறான், வரலாறு வீரர்களுக்கானது கோழைகளுக்கானது அல்ல என்கிறார். மருதுபாண்டியர்களை, எங்கள் முன்னவர்களை, எங்கள் பெருமைமிக்க பாட்டனார்களை புகழ்ந்து பேசுவது, அவர்கள் பெருமையை பாடுவது என்பது வாக்குக்காக அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான வழிநடத்தலுக்கு. என் இனப்பெருமையை, என் முன்னவனின் பெருமையை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள, நான் யார் என்பதை எனக்கு நானே சொல்லிக்கொள்ள, நான் எப்படிப்பட்ட வீரனின் பேரன் என்பதை நான் அறிந்து கொள்ள, எனக்கு பின்பு வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு அறிந்து சொல்ல. அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள். மருதுபாண்டி யார் என்றே தெரியாதவன் எனக்கு வாக்கு செலுத்தி என்னாக போகிறது? வரலாற்றில் எதை படித்தாய்? 8 நாட்கள் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்டவனை வீர சிவாஜி என்று படித்தாய். 8 மாதங்கள் தொடர்ந்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு மாண்ட மறவன் நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியரை நீ படிக்கவில்லை. அவன் வரலாற்றில் நேர் முன்னத்தி ஏர் சீமான் என்கிற இந்த சிவகங்கையில் பிறந்த எளிய மகனுக்கு அவன் பாட்ட நேர் முன்னத்தி ஏர். எப்படி? இப்படித்தான் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், முஸ்லிமான்கள் எல்லாம் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் அந்நியன் ஆட்சி எங்கே நிலவும்? அந்நியன் ஆட்சியிலே வாழ வேண்டிய அடிமை நிலை உருவாகும். அவன் முழக்கமிட்ட காலம் வெள்ளையன், அவன் பேரன். அதே கோரிக்கை முன்வைக்கிறேன். படையாட்சி பறையர் தேவர் தேவேந்திரர் என்று தமிழ் பேரினத்தில் பெருத்த தமிழ் சமூகங்கள் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் ஆட்சியின் கீழே அடிமையாக வாழ நேரிடும். அவன் முழக்க வைத்தது வெள்ளையன், நான் முழக்க வைக்கிற காலம் கொள்ளையன் காலத்தில். அதனாலே மாமன்னர்கள் மருதுபாண்டியரும் அவன் மண்ணின் பிள்ளை சீமானும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வென்ற தமிழின் மூத்த மொழிக்கு ஏற்ப முழக்கத்தை முன்வைத்த வீரமறவன் நம்முடைய பாட்டன்கள். நன்று கவனிச்சுக்க. நீ உலகெங்கும் தத்துவம் என்ன உனக்கு கற்பிக்கிறது? தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன்
தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளையிடுகிற தகுதியை ஒருபோதும் பெறமாட்டான். ஆனால் என் பாட்டன்கள் சாதாரண குடிமக்களாக இந்த மண்ணிலே பிறந்த 2 மக்கள், 2 மகன்களும் நம்முடைய பாட்டன் முத்துவடுகநாத தேவரனுடைய படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்து மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடமை செய்தவர்கள். மன்னன் இறந்த பிறகு அருமை பெருமை மக்களே, என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே, இந்த வரலாற்றை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாட்டனார் முத்துவடுகநாத தேவர் இறந்து விட்ட பிறகு நம்முடைய வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் அரசியாகிறார், ராணியாகிறார். நம் பாட்டிக்கு கீழே படை தளபதிகளாக நின்றவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒரு விதவை பெண் கைம்பெண்ணின் தலைமையின் கீழே வீர மறவர்கள் நாம் தளபதியாக நின்று சண்டை செய்வதா என்று எனது பாட்டன்கள் எண்ணவில்லை. நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை பெற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தோம் என்று பீத்து திரிகிற திராவிட பதர்களே, 200-250 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் படையிலே தளபதிகளாக நின்று அந்த வீர மாதாவை கட்டளை ஏற்று களத்திலே பாய்ந்த மறவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள். வீரத்தில் பெண் என்ன ஆண் என்ன போற்றினார்கள். வீர மாதாவின் கட்டளைக்கு கைவிரல் அசைவுக்கு கண்ணசைவுக்கு களத்திலே பாய்ந்த வேங்கைகள் நம்முடைய பாட்டன்கள். பதவிக்காக சண்டையிட வரவில்லை, பதவிக்காக களத்திலே போகவில்லை, நம் பாட்டிக்காக உயிரை களத்திலே பலியிட களத்திலே நின்ற மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள். கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒரு நாள் நம் வீர பெரும்பாட்டியார் இந்த தளபதி இருவரை சிவகங்கை மண்ணினுடைய மன்னர்களாக முடிசூட்டுவாள் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கு என் உடன் பிறந்தார்களே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலே வெள்ளையனை எதிர்த்த போரிட்ட வீரர்களின் வரலாற்றிலே ஒரே ஒருவர் தான் வென்று மீண்டும் முடிசூடி இருக்கிறாள். நீ படிப்பது சான்சி ராணி லக்ஷ்மி பாய். என் பாட்டி எங்களின் வீரமாதா வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்துத்தான் உன்னுடைய லக்ஷ்மி பாய் மணிக்கர்ணை என்கிற பெண்ணே பிறக்கிறாள். இள வயதில் திருமணமாகுவதால் லக்ஷ்மி பாய். சான்சி மன்னன் அவன் நாட்டை ஆண்டவன் இறந்து போகிறான், இவள் ராணி ஆகிறாள், அதனால் சான்சி ராணி லக்ஷ்மி பாய். என் அப்பத்தா செத்து 85 ஆண்டு கழித்து பிறக்கிறான். நீ வரலாற்றில் எப்படி படிக்கிறாய்? என் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கிற போது தென்னாட்டின் சான்சி ராணி என்று படிக்கிறாய். ஆனால் நியாயமாக உண்மையாக வரலாறு எப்படி பதிவாயிருக்க வேண்டும்? சான்சி ராணியை படிக்கும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று எழுதியிருக்க வேண்டும். என் பாட்டி தன் தாய் மண்ணை மீட்க போரிட்டால் சான்சி ராணி வளர்ப்பு மகளை முடிசூட உரிமை இல்லை என்பதற்காக போரிட்டாள். எப்படி இருக்கு? நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டாய், நிராகரிக்கப்பட்டாய், மறக்கடிக்கப்பட்டாய்.
வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றை படிக்காதவன் ஒருபோதும் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் எங்கள் உயிர் தலைவன் வரலாற்றை படி, நீ வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்ற முழக்கத்தை எங்களுக்கு முன்வைத்து சென்றார். அப்ப எங்களுடைய வரலாறு என்ன? புறக்கணிக்கப்படுகிறது. அப்போது அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் நமக்கு? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். நாங்களே இப்போது என் இனத்தின் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். எது என் வரலாறு? எது? எங்கள் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை தோற்றான் வெள்ளையனிடத்திலே. என்னுடைய வீர பெரும்பாட்டன் பூலித்தவன் தோற்றான் வெள்ளையனிடத்திலே. என்னுடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன் தோற்றான் வெள்ளையனிடத்திலே. இன்னொரு பாட்டன் மன்னர் வீரபாண்டியன் தோற்றான் கட்டபொம்மன் வெள்ளையனிடத்திலே. இந்திய நிலமுழமைக்கும் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட அத்தனை ஆண் மறவர்களும் தோற்றார்கள். ஆனால் ஒரே ஒரு நிலத்தில், ஒரே ஒரு களத்தில், நான் பிறந்த நிலத்தில் என்னுடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான் ஒரு வீர மங்கை மான மரத்தி, அவள் ஒருத்திதான் நேரடியாக களத்திலே வெள்ளையனை பொருத்தி வீழ்த்தி வென்று மறுபடி முடிசூடினார். இதுதான் இந்திய துணைக்கண்டத்தின் ஒப்பற்ற வரலாறு. என் பாட்டியின் வெற்றிக்கு தோளுக்கு தோள் துணை நின்று அவளுடைய வீர வரலாற்றை தன் வீரத்தாலும் இரத்தத்தாலும் எழுதியவன் என் பாட்டன் மருதுபாண்டியர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட ஆட்சியை செய்திருப்பான்? மக்களால் ஒருவன் எவ்வளவு தூரம் நேசிக்கப்படுகிறான் என்பதை அதற்கு சான்றாக இருக்க முடியும். என் உடன் பிறந்தார்களே, குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு என்று வள்ளுவ பெரும்பாட்டனார் தந்திருக்கிறார். ஒரு மக்களின், ஒரு நாட்டின் குடிகளின் ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து உணவூட்டுவாளோ, இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும் என்று பாலூட்டி, இந்த நேரம் என் பிள்ளைக்கு உறக்கம் வேணும் என்று தொட்டிலிட்டு தாளாட்டி எப்படி பேணி பாதுகாத்து வளர்ப்பாளோ, அப்படி தன்னுடைய குடிகளுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சு, ஒரு மன்னன் இருப்பானை, ஆனால் அவனை உலகம் போற்றி தொழும் என்று சொல்கிறார். நெல்லும் உயிரன்று நீரும் உயிரென்று மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடுகிறது சங்க இலக்கியம். நெல்லுதான் உயிர், நீர்தான் உயிர், ஆனால் அது ரெண்டும் விட சிறப்பு சிறந்த மன்னனின் ஆட்சி அமைவதுங்கிறார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது. அப்படிப்பட்ட மன்னனாக என் மன்னன், என் பாட்டன் மருதிருவர்கள் இருந்தார்கள். சான்று ஊருக்குள்ளே நகர்வளம், சிற்றூருக்குள்ளே மாறு வேடத்திலே என் பாட்டன் மருதிருவர் இருவரும் மாறு வேடத்திலே காளையாறு கோயிலுக்கு தேர் கட்டுவதற்கு என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, மரங்களை தேர்வு செய்து வெட்டி வருகிறார்கள். அப்படி இரண்டு அழகான வளர்ந்த மரங்களை, இந்த மரங்களை காளையாறு கோயில் தேருக்கு வெட்டுவது என்று முடிவு செய்து இந்த மரங்களை வெட்டுங்கள் என்று மன்னர்கள், மாறுவேடத்தின் மன்னர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த மரங்களை காவலர்கள் வெட்டப்போகிற போது, ஏவலாளிகள் வெட்டப்போகிற போது, இரண்டு உயிர்கள் அப்பனும் மகளும் பாய்ந்து குறுக்கே வந்து தடுக்கிறார்கள். வெட்டாதீர்கள், மரத்தை வெட்டாதீர்கள், எங்களை வேண்டுமானாலும் வெட்டி கொள்ளுங்கள், இந்த மரத்தை மட்டும் வெட்டாதீர்கள், விட்டு விடுங்கள் என்கிறார்கள்.
மன்னர்களுக்கு கோபம் வருகிறது. பெரியவர் கேட்கிறார், வெள்ளை மருது, ஏன் இதை தடுக்கிறீர்கள்? என்னானது உங்களுக்கு? காளையார் கோயிலுக்கு தேர் கட்டுவதற்கு நாங்கள் இந்த மரங்களை வெட்டப் போகிறோம், தடுக்காதீர்கள், வழிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். நிற்பவர்கள் மன்னர்கள் என்ற அந்த குடிகளுக்கு தெரியாது, அப்பாவுக்கும் மகளுக்கும் தெரியாது. காலில் விழுந்து கதறுகிறார்கள், வேண்டாம், அந்த மரங்களை மட்டும் வெட்டாதீர்கள், விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள் என்று. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? ஐயா, அது மரங்கள் அல்ல, எங்கள் மன்னர்கள், பெரிய மருது சின்ன மருது எங்கள் தெய்வங்கள் என்று பெரிய மருது சின்ன மருது என்று 2 மருத மரத்திற்கும் பெயர் வைத்து அந்த தந்தையும் மகனும் உயிராக நேசித்து வளர்த்த மரம். சொல்லுகிறார்கள், எங்கள் மன்னர்கள், எங்கள் தெய்வங்கள், அதை வெட்டாதீர்கள், எங்களை வேண்டுமானாலும் வெட்டுங்கள் என்றால் குடிகள் கோலோச்சும் கோமகனை, மன்னனை எவ்வளவு தூரம் நேசித்திருந்தார்கள் என்றால் அவன் அவ்வளவு தூரம் குடிகளை நேசித்து ஆட்சி செய்திருக்கிறான் என்பதற்கு சான்று இது ஒன்றே. அவன் ஆட்சியில் சோழ பேரரசன் கரிகாலன், அருண்மொழி சோழன் மகன் அரசேந்திரனை, அதற்கு பிறகு வந்த மன்னர்களில் என்னுடைய பாட்டன் மருதுபாண்டியர் தான் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவன். அவன படத்திலே பார்த்தீர்களே, வேல்ஸ் எனக்கு வளரி வீச கற்றுக் கொடுத்தார், நான் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டேன். அவனுக்கு என்னுடைய பாட்டன் பெரிய மருது ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுக்கிறவன். அவன் உண்டு விட்டு எழுதுகிறான், உலகத்தில் மிகச் சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் உண்டேன், இதுவரை இப்படி சுவையான ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் உண்டதே இல்லை என்று. ஏனால் என் நிலம் முழுமைக்கும் ஆரஞ்சு பழம் விளைந்து கிடந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்தவன் என் பாட்டன். இன்றைக்கு அவன் பேரன் என் வீட்டை சுற்றி வெறும் வேலிக்கருவேல முள்ளாக இருக்கிறது என்றால் இந்த 200 ஆண்டுகளில் என்னடா நடந்தது? இதான் கேள்வி. வெறும் சீமக்கருவேலையும் இந்த தைல மரம்ங்கிற யூக்கலிப்டஸ் மரங்களையும் நச்சு செடிகளை என் நிலமங்கும் நட்டவன் எவன்? அவன் வேளாண்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினாலேயே அவன் படையை கிளப்பி வந்து கொண்டே இருக்கிறான். படை அவன் பிரகடனப்படுத்திய பேரறிவிப்பு செய்த அந்த சம்புத்தீவு போர் பிரகடனத்திற்கு பேரறிவிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள், உழவர்குடி மக்கள், போர் பயிற்சி எடுத்திராத வீரர்கள், அவர்கள் பிறப்பிலேயே கிராமத்தான் சிலம்பு, வாழ்வீச்சு, மரம் ஏறுதல், நீச்சல் எல்லாம் வென்றிருப்பான். அப்படி உழவர்குடி உழைக்கும் வேளாண்குடி மக்கள் வாளும் வேலும் ஏந்தி அருவாலும் கம்பும் தூக்கி கொண்டு தங்களை சாரசாரையாக அணியணியாக நம் பாட்டனின் படையில் இணைத்து படையின் எண்ணிக்கையை பெருக்கினார்கள் என்றால் வேளாண் குடிகளுக்கு அவன் கொடுத்த முதன்மைத்துவம் தலைகளாக மாறி இருக்கிறது. இன்றைய அருமை உடன் பிறந்தார்களே, உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை, மானுட உயிர் தேவை, அடிப்படை தேவையான உணவு பொருள் நெல், அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். வாக்கு செலுத்துகிறது ஒரு வரிசையில் நின்று தெருவில் நின்று வாக்கு செலுத்துகிறீர்களே, அப்படி நெல் மூட்டைகள் தெருவில் கிடந்து மழையில் நனைந்து முளைத்ததை ஒரு தடவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். விஷம், சாராயம், அந்த நஞ்சை விற்கிறார்கள் அரசு. பாருங்கள், 790 கோடிக்கு ஒரே நாளில் குடித்திருக்கிறார். தீபாவளி அன்று ஒரே நாளில் 790 கோடி. அடுத்த கேள்வி என்ன வருகிறது?
ஒரு நாளில் 290 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு பணம் வைத்திருப்பவனுக்கு எதற்காக இலவசம் என்ற கேள்வி வருமா? வராது. எப்படிப்பட்டவர்கள்? அந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை விலை உயர்ந்த கட்டிடங்களை கட்டி, அதிலே மதிப்புமிக்க கட்டிடங்களை கட்டி, அதிலே அடுக்கி, அதற்கு குளிரூட்டி வடை போட்டு, அதற்கு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி, வாயிலில் 2 காவலர்களை நிறுத்தி பாதுகாக்கிற அரசை நீங்கள் எத்தனை காலத்திற்கு பாதுகாக்கப் போகிறீர்கள்? என் அன்பு பெற்றோர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, அந்த குடோனுக்குள்ளே போட்டு மூடி கொளுத்தாமல் இவர்களை எத்தனை காலத்திற்கு நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறீர்கள்? எப்படி? பரம்பரை வீரத்தை போற்றுவதால் வீரமிக்க, எழுச்சிமிக்க, போர்க்குணமிக்க ஒரு தலைமுறை உருவாகும். தமிழன் அடிமையானதற்கு பெருங்காரணமே போர்க்குணமற்றது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனை. சகித்துக் கொள்ள முடியாத அளவு கடந்த திரைக்கவர்ச்சி, தன்னின பகை. அந்த தன்னின பகையைத்தான் தகர்க்க வேண்டும் என்று என் பாட்டன் இந்த சம்புத்தீவு பிரகடனத்திலே முழங்குகிறான். எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள். இந்த மண்ணின் மீட்சிக்கு, இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒன்றாக இணைந்து வென்று முடிப்போம். பிறகு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வோம், வாருங்கள் என்கிற. அதைத்தான் உங்கள் பிள்ளையும் சொல்கிறேன். நமது பாட்டனுக்கு இருக்கிற மரியாதை என்ன? 100-150 கோடியில் உலக புகழ்பெற்ற கடற்கரையிலே 2 ஏக்கரில் சமாதி கட்டி படுத்திருக்கிறார்கள் இவர்கள். அவர்கள் சாதனை என்ன? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஆனால் நம் பாட்டனின் ஆண்டுதோறும் நினைவிடத்தில் போய் வணக்கம் செலுத்துகிறது வழி வருகிறதே. ஒரு நெருக்கமான சந்திலே தூக்கில் விடுவதற்கு முன்பு நம்முடைய வீர பெரும்பாட்டன் பெரிய மருதவர்கள், என்னுடைய தலையை வெட்டி கொண்டு போய் காளையார் கோயிலுக்கு முன்பு அடக்கம் செய்யுங்கள் என்கிறார். அங்கே அடக்கம் செய்யப்பட்ட அந்த வீர மறவனின் தலை அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்தில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வணக்கம் செலுத்துகிறோம். ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலைக்கு. இந்த ஆண்டு போகிற போது சிறைக்குள் கைதிகளை சந்திக்க போறது போல ஒடுக்கமான கம்பிகளை கட்டி ஒரு அடிமைகளை அழைத்து செல்வது போல ஒரு வீர மறவன் விதைக்கப்பட்ட இடத்தில் அவன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் வழிபடப் போகிற ஒரு இடம் போல அது இருக்கிறதா? இல்லை. இந்த திராவிடர்கள் ஆட்சி நம்மை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி புறந்தள்ளி அவமதிக்கிறது என்பதை மான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போலதான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் நாளை மறுநாள் வணக்க நிகழ்வு நீ பார்ப்பாய். இந்த மண்ணின் மக்கள் பெரிதும் போற்றி வழிபடுகிற ஒரு தெய்வம் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கோயிலில் சென்று வழிபடுகிற இடத்தில் எதற்கு எல்லா கட்சி கொடிகளும் நடப்படுகிறது? கட்சி மாநாடா, அல்லது கட்சி கூட்டமா, அல்லது தெய்வ வழிபாடா? மான தமிழ் மக்களே, இந்த கேள்வி உங்களுக்கு எழுமானால் நீங்கள் என்னுடன் பிறந்தவர்கள், ஒரே ரத்தம் அதே வீரம். எதற்காக கொடி? எல்லா கட்சி கொடிகளையும் எதற்காக அங்கே நடுகிறீர்கள்? ஆற்றிலே அழகரங்கிற பெருவிழாவில் நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? திருச்செந்தூரில் நடக்கிற அந்த முருகனுடைய திருவிழாவிற்கு நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? எதற்காக என் தாத்தனின் கோயிலே போய் நீங்கள் அவர் வழிபாட்டு தலத்திலே உங்கள் கட்சி கொடிகளை நடுகிறீர்கள்? உங்கள் கட்சி கூட்டமா, உங்கள் கட்சிகளின் மாநாடா? எதற்காக? எதற்காக? எவ்வளவு தூரம் அவமதிக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். முன்பு எப்போதும் இல்லாத வழக்கம்.
இரு பக்கமும் வாழை தாரோடு வாழை மரத்தை வெட்டி வெட்டி 10-20 ஏக்கர் நிலங்களில் இருந்து வெட்டி வெட்டி வந்து நட்டு வைக்கிறார்கள். கரும்பை, விலை உயர்ந்த உணவு பண்டத்தை, கரும்பை அடுக்கடுக்காக அப்படியே நட்டு வைக்கிறார்கள். யாரை வரவேற்க? யாரை வரவேற்க? இந்த அற்ப திருட்டு திராவிட பதர்களை வரவேற்க இந்த வாழையும் கரும்பும் நிற்கிறதா? நீ இந்த மண்ணின் உழவர் குடிக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதானா? வேளாண்மையை, வேளாண் குடிமக்களை போற்றுவது இதுதானா? உன் உழைப்பை எப்படி வீதியிலே போடுகிறேன் பார் என்று காட்ட நினைக்கிறாயா, விரும்புகிறாயா? இந்த முறையும் பார், கடந்த முறை காணொளியில் பார், எல்லா கட்சி கொடிகளும் கீழே வாழை மரம், கீழே கரும்பு. வழிபட்டு திரும்புகிற போது என் மக்கள் அந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்துக்கொண்டு போவதும் அவமானமாக இருக்கிறது. பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது. எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு கொடுத்து தெய்வத்தின் வாசலில் என் மக்களை பிச்சைக்காரர்கள் போல வாழத்தாருக்கும் கரும்புக்கும் கேவலமாக இருக்கிறது. யாரை வரவேற்க? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, நீங்க வணக்கம் செலுத்துவதற்கு வாழை மரத்தையும் கரும்பை வெட்டி வைக்கணும். எப்படி இருக்கு? அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தாத்தனின் கோயிலுக்குள் வருவதற்கு முன்னாடி ஒரு வளைவு இருக்கிறது, ஆர்ச். அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கொடியும் வச்சுக்க, எந்த தோரணமும் போட்டுக்க, அந்த வளைவுக்குள்ள எந்த கட்சி கொடி இருந்தாலும் என் பிள்ளைகள் பிடுங்கி தூர வீசுவார்கள் என்பதை பேரறிவிப்பு செய்கிறேன். வாழை மரம் கரும்பு கட்டு, நீ செத்த பண்ண உன் பாடைக்கு கட்டு, அங்க கட்டாத, அங்க கட்டாத. ஏன்னா முத நாளே போய் நாங்கள் என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம். எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்தில் வாழை வச்சிடுறதுன்னு முடிவு எடுத்துருவான். பார்த்துக்க, சேட்டை சேட்டை பண்ணாத, சேட்டை பண்ணாத, பண்ணாத, என்ன அவமதிக்காத. அது ஒரு காலம். இது பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இது வீர மறவர் பிள்ளைகள் வெகுண்டெழுகிற காலம். தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் தலை நிமிர்கிற காலம். வெறிகொண்ட புலிகள் களத்திலே பாய்கிற காலம். எவனும் எதிர்வந்து விடாதே. நம் பாட்டனும் பாட்டியும் நமது முன்னவர்கள், இங்கே வணக்கம் செலுத்திய நமது முன்னவர்கள், வீர பெரும்பாட்டன் தீரன், சிவத்தையா தம்பி முத்துக்கருப்பத்தேவர், ஊமத்துறை, கேரள வர்மா, பழசி ராஜா, அந்த தூந்தா ஜிவாக், அங்கே நம்முடைய வீர பெரும்பாட்டன் விருப்பாச்சி கோபால் நாயக்கர், அங்கே மயிலப்பன் சேர்வை, இவர்களெல்லாம் போரிட்ட காலம் இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த ரத்தம் இன்னும் ஈரம் காயாமல் இருக்கிறது. அவர்கள் விட்டு சென்ற வீர மூச்சு காற்று நம்மை சுற்றி சுற்றி சுழன்று வருகிறது. அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிற நாம் நிமிர்ந்து வெகுண்டு எழ வேண்டியிருக்கிறது. ஏன்? களம் அப்படியே இருக்கிறது. அந்த தேவை அப்படியே இருக்கிறது. அந்த போர் அவசியப்படுகிறது. அன்னைக்கு நமது பாட்டன்கள் களத்திலே வாளும் வேலும் ஏந்தி நின்றார்கள். நாம் அதனினும் வலிமையான சொல்லாயுதம் ஏந்தி களத்திலே நிற்க வேண்டியது இருக்கிறது. அறிவாயுதம் ஏந்தி களத்திலே நிற்க வேண்டியிருக்கிறது. அன்னைக்கு வெள்ளை ஆகாதிபத்தியம் தான், இன்னைக்கும் அதே வெள்ளையே அந்நிய ஆதிக்கம் தான். அன்னைக்கு ஒருவன் மட்டும் வர்த்தகம் செய்ய வந்தான், கப்பலிலே வந்தான். அவனை விரட்டி அடிப்பது, அவனை நாட்டை விட்டு துரத்து விடுவது விடுதலை போராட்டம் என்றார்கள். அவர்களை விரட்டி விட்டதை சுதந்திரம் என்றார்கள். ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு நாட்டிற்கு அடிமையாக இருந்த என் நிலம் உலகில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்க துடிக்கிறது. கப்பலிலே வந்தவனை விரட்டிவிட்டு வானூர்தியில் வருபவனை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை வளர்ச்சி என்று என் நாடு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர், இந்த நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறோம், பேர்க்கிறோம், கொண்டு வருகிறோம், நடுகிறோம், புடுங்குகிறோம், கட்டுகிறோம் என்று நம்மிடத்தில் இன்னும் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு வந்தான் அந்நியன்,
அவனும் வர்த்தகம் செய்ய வந்தான். அவனை விரட்டுவது விடுதலை போராட்டம். இன்றைக்கு ஊர் ஊராக விடுதலை பெற்ற நாட்டின் ஆட்சியாளர்களே போய் எங்க ஊருக்கு வாருங்கள் வணிகம் செய்ய, எங்க ஊருக்கு வாங்கள் முதலீடு செய்ய என்று இருகரமும் விரித்து அழைப்பதை வளர்ச்சி என்கிறார்கள். நம் பாட்டன் பாட்டி காலத்திலே ஒரே ஒரு எதிரி வெள்ளையன், இன்றைக்கு 1000 எதிரி அவ்வளவு பேரும் கொள்ளையன். அப்போ இரு மருதுபாண்டியர் பத்தாது, நாம் ஒவ்வொருவனும் மருதுபாண்டியராக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், களம் அப்படியே, தேவையும் அப்படியே. போர் அது ஆயுதம், இது அறிவாயுதம். அது கருவி, இது கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அன்னைக்கு ஒருவன், இன்னைக்கு பல பேர். கூட்டாண்மை நிறுவனங்கள், கூட்டிணைவு நிறுவனங்கள், கார்ப்பரேட் முதலாளிகள். கூட்டி வருபவன் யார்? இன்றைய ஆட்சியாளர். 9000 கோடி முதலீடை கொண்டு வந்திருக்கிறோம் என்று. அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, இந்த நாட்டில் அமைச்சராக இருந்த, அதிகாரத்தில் இருந்த ஒவ்வொருவனும் பல லட்சக்கணக்கான கோடிகளை, பல லட்சக்கணக்கான கோடிகள், பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான கோடிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் 5000 10,000 9000 அந்நிய முதலாளிகளின் முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறார். வெளிநாட்டு முதலாளிகளுக்கு நம் தாய் நாட்டை கூறு போட்டு விற்பதை வளர்ச்சி என்று நமக்கு கற்பிக்கிறார்கள், காதுகளில் தேனூற்றுகிறார்கள். அதை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உணர்ந்து தெளிந்து எழ வேண்டும் என்பதுதான் இந்த வீர பெரும்பாட்டனின் வணக்கத்தை போற்றுகிற நாளிலே நீங்கள் அறிய வேண்டிய செய்தி. இன்னும் அந்த போர் தொடர்கிறது. முன்னிலும் அவசியம் இந்த போருக்கு இருக்கிறது. நாமும் நம்முடைய பாட்டனை போல ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே பார்க்கிறீர்கள், அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக்கொள்வதை பார்க்கிறீர்கள். ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி, எந்த படைக்கு தெரியாது. என் தம்பி ஒரு தளபதி, அவர் எந்த படைக்கு தெரியாது. தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது. என் அன்னையினத்தின் விடுதலைக்காக 6 படை, வான்படை, கடற்படை, கரும்புலிப்படை, காவல் படை, காலாட்படை, இப்படி 6 படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக்கொண்டதில்லை. தளபதி என்றால் யார்? யார்? என் அன்னை மடியில் அழையலான் தலை வைத்து படுப்பதா? என் அன்னை தமிழீழத்தில் அந்நியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல் வேல் வெற்றிவேல் என்று போர் போர் என்று தினவெடுத்து தோள்கள் திரிந்த மறவர்கள் பிறந்த மண்ணிலே என் பாட்டன்கள் மருதிருவர்கள் எங்களின் வீர மாதா வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது. அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி. தளபதி என்றால் அவர்கள் தளபதி. இன்னொரு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு, பொல்லான், கருப்பன் சேர்வை, குணாளன் நாடார், இந்த 3 மாணவர்களும் வீரப்பாட்டன் தீரனுக்கு தோளுக்கு துணை நின்றார்கள் களத்திலே. அவர்கள் தளபதி. பாட்டன் கட்டபொம்மனுக்கு 2 தன்மானமிக்க தமிழ் தளபதிகள். ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன், இன்னொரு பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார். 2 பேரும் களத்திலே. தளபதி என்றால் எப்படி தளபதி? மன்னர் கட்டபொம்மர் வா சுந்தரலிங்கம் தலைமறைவாய் போயிருந்து போராடலாம், அரண்மனை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லுகிற போது நீங்கள் செல்லுங்கள், நான் வரவில்லை.
வெள்ளையன் எண்ணெயை தாண்டித்தான் இந்த கோட்டையை தொட முடியும். எண்ணெயை தாண்டித்தான் இந்த கோட்டையை அவன் தொட முடியும், தொட வேண்டும் என்று ஒற்றை மகனாக கோட்டை வாசலில் நின்று 8 நாட்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார். அவன் தளபதி, அவனுக்கு பேரு தளபதி. இன்னொரு வீர பெரும்பாட்டன், உன் துப்பாக்கி தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்ட அழகு முத்துக்கோன் நம்முடைய பாட்டன். அவனுடைய படையிலே முத்தழகுக்கோன், முத்து இருளக்கோன், மயிலப்பக்கோன் என்று 6 படைத்தளபதிகள் என்றார்கள். அவன் தளபதி. முதலாக வெள்ளையனை எதிர்த்து வீரப்போர் புரிந்து களத்திலே பாய்ந்த மானமரவன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன். வெள்ளைக்காரனின் பீரங்கியும் துப்பாக்கியும் வெறும் வாளையும் வேளையும் வைத்து அடித்து விரட்டி புறமிதுகு காட்டி ஓட வைத்த வீரன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அவர்கள். அவனுடைய படையிலே வன்னி காலடியும் ஒண்டி வீரன் என்கிற பகடை நம் பாட்டன்கள் இருவரும் தளபதி. அவர்களுக்கு பேர் தளபதி. உளவாக்க செல்கிறார் ஒண்டி வீரன். அந்த எதிரி நாட்டு வீரர்கள் வெளியில் வருகிறார்கள், தன்னை கண்டுகொள்வார் என்று என்ன செய்கிறார்? ஒரு வைக்கோலுக்குள்ள போய் பதுங்கிக் கொள்கிறார். அந்த நேரம் அவன் வந்து குதிரையை கட்ட வந்தவன் என்ன செய்கிறான்? அந்த வைக்கோலுக்கு பக்கத்திலேயே ஒரு முளைக்குச்சி அடிக்கிறான். இவர் மறைஞ்சு படுத்திருந்த இடத்திலே அவர் கை மேலேயே அந்த முளைக்குச்சி அடிக்கிறார். அவரால் கத்தவும் முடியவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. கத்தினால் கண்டுபிடித்து விடுவான், கழுத்தறுத்து விடுவான், வந்த வேலை கெட்டு போகும். அந்த வலியை பொறுத்து கொண்டு இருக்கிறான். யாருக்காக? என் பாட்டன் பூலித்தேவனுக்காக. அவன் போய்விட்டான், கையை எடுக்க முடியவில்லை. வாளை எடுத்தான், கையை மணிக்கொட்டோட வெட்டிவிட்டு மொட்டை கையோட போகிறான். இருட்டில் போக வெளிச்சம் தெரியவில்லை. இந்த கையிலே துணியை சுத்தி அந்த துணியிலே எரிபொருளை கொட்டி தீப்பந்தம் போல ஏந்தி கொண்டு ஒற்றை கையிலே குதிரை ஓட்டிக்கொண்டு நம் பாட்டன் பூலித்தேவனுக்கு முன்பு போய் நிற்கிறான். அவன் வாழ்க்கையிலே அவனை பெற்ற தாய் தந்தை இறந்தது கூட அப்படி அளவில்லை. பூலித்தேவன், ஒண்டி வீரா உன் கையை இழந்து விட்டேனே என்று கதறி கதறி அழுகிறான். அவன் தளபதி, அவன் தளபதி. ஆற்காடு நவாப்பின் படையிலே இருந்தவன் பாட்டன் பூலித்தேவனை போரிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று வந்த தளபதிகள், இஸ்லாமிய தளபதிகள். முகமது மியான்சைன் என்கிறவரும் அந்த நபிகான் கட்டாக் என்கிற 2 தளபதிகளும் ஆற்காடு நவாப்பின் தளபதிகள். உலக வரலாற்றில் இது போன்று ஏதாவது நடந்திருக்கா பாருங்க. முகமது மியாசன் என்பவரும் இந்த நபிகான் கட்டாக் என்பவரும் எந்த ஒரு மன்னனை யாரை போரிட்டு தோற்கடிக்க வந்தார்களோ போர்க்களத்தில் அவன் வீரத்தை பார்த்து உடனடியாக பூலித்தேவனின் வீரத்தை பாராட்டி அவன் படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்லாமிய பெருவீரர்கள். இவர்களுக்கு பேர் என்ன? தளபதி. இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேரு? நம்ம தளவிதி. என்னடா செஞ்சீங்க தளபதி? எந்த படைக்குடா தளபதி? சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா? கால கொடுமடா. இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் கவலம் கிடையாது. யாரு? லெனினும் புரட்சியாளன், ஸ்டாலினும் புரட்சியாளன், எப்படி இருக்கு? மாசத்துங்கும் புரட்சியாளன், ஃபிடல் காஸ்ட்ரோவும் புரட்சியாளன், சேகுவராவும் புரட்சியாளன், ஹோசிமினும் புரட்சியாளன், சுபாஷ் சந்திர போஸும் புரட்சியாளன், பகத்சிங்கும் புரட்சியாளன், என் தலைவன் பிரபாகரனும் புரட்சியாளன், இந்த பதர்களும் புரட்சியாளன். இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி உலகமாக கொடுமை. தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன பெருமையை உணரல. பிரச்சனை தான். பேர் அறிஞர்கள் ஞானிகள் பிறந்த நிலம். அவன் வெறும் வீரன் அல்ல. வீரன் என்பவன் தன்னை காக்க,
தன் பெண்ணை காக்க, தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன். அதுபோல தான் பிறந்த மண்ணை காக்க, தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன். அப்படி அமைதியா இருங்க. அப்பா, நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அவரு வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழி தவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. வாங்க அமருங்க. நம்முடைய இனம் மிக பெருமை மிக்க தலைவர்களை, ஞானிகளை, மேதைகளை பெற்றது. நம்முடைய பாட்டன் மாவீரன் என்றால் அவன் தன் வீட்டை காக்க போராடவில்லை, தன் பெண்ணை காக்க போராடவில்லை, தன்னை மட்டும் காக்க போராடவில்லை, தான் பிறந்த மண்ணையும் தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டையும் காக்க போராடியதால் அவன் சாதாரண வீரன் இல்லை, மாவீரன் என்று இன்று நம்மால் போற்றப்படுகிறான். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள், முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஐயா ராமசாமி அவர்கள், கடவுள் இருக்கிறது கடவுள் இருக்கிறது என்று தேவர் சொல்லுகிறாரே, கடவுள் எங்கிருக்கிறார் என்று காட்டுவாரா என்று கேட்ட கேள்விக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உடம்பில் உயிர் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் காட்டுகிறீர்களே. உங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் ஸ்கேன் எடுத்து எல்லாவற்றையும் காட்டுகிறதே. உள்ளே நுரையீரல், உள்ளே இதயம், இதை மூளை இங்கே இருக்க எல்லாத்தையும் காட்டுகிறதே. உடலில் உயிர் எங்கே இருக்கிறது என்று காட்ட முடியுமா என்று திருப்பி பதில் கேட்கிறார். அந்த உயிர்தான், காட்ட முடியாத உயிர்தான் கடவுள். எல்லாவற்றையும் பார்க்கிற கண், எல்லாவற்றையும் பார்க்கிறது கண். அந்த கண்ணை உன்னால் பார்க்க முடியுமா? கையை பார்க்கிறது, காலை பார்க்கிறது, விண்ணை பார்க்கிறது, மண்ணை பார்க்கிறது உன்னுடைய கண். ஆனால் அந்த கண்ணை உன்னால் பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். அந்த கண்ணை உன்னால் பார்க்க முடியும். எப்போது? ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றால் பார்க்க முடியும். உன் கண்ணையும் காட்டுகிற அந்த கண்ணாடி தான் கடவுள் என்று தர்க்கத்தை முன்வைக்கிறார். அதனால்தான் வாதிடும் திறமையில், வாதிடும் திறத்தையால், வாதிடும் திறத்தால் வரலாற்றில் ஒருவன் அண்ணான் என்று நம்முடைய தாத்தா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய தாத்தாவை புகழ்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி, நம்முடைய வீர பாட்டன், இந்த விடுதலைக்காக செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து 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 இந்த நாட்டின் விடுதலைக்காக செலவு செய்து கொண்டு வந்தார். அதே காலத்தில் நம்முடைய ஐயா ராமசாமி அவர்கள் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து கொண்டே வந்தார். இவரை எவ்வளவு தூரம் போற்றுகிறார்கள் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை எவ்வளவு தூரம் இந்த சமூகம் போற்றுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அவன் போராடி பெறாத விடுதலை இல்லையா? நீங்களும் நானும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு உழவுகிறோம். இது சுதந்திரமா இல்லையா என்பது வேறு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள், நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் என்பது நிறத்தில் தான் தங்கம், தரத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, பதவி என்பது மக்களுக்கு, பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒன்று என்று கருதுகவனிடத்திலே அதிகாரம் இல்லை என்றால் அந்த நாட்டு மக்களின் நலன் என்பது வெறும் கனவுதான் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். அது வெறும் கனவுதான் என்பதற்கு சான்று இந்த ஆட்சி. இந்த ஆட்சி அவர் சொல்லுகிறார் பாருங்கள்,
இந்த ஜம்புத்தீவு பேரறிவிப்பிலே, போர் பேரறிவிப்பிலே பிரகடனத்தில் அவன் கொடுக்கிற அந்த பதக்கம், இந்த பட்டயத்திற்கு நீங்கள் நிற்பீர்களே ஆனால் என்று பேசுகிறார் பாருங்க. இவர்கள் கொடுக்கிற 1000 500க்கு, இந்த அரிசி பருப்புக்கு, இந்த பொங்கல் இனாம் சலுகை இலவசங்களுக்கு நீங்கள் கை நீட்டி நிற்பதென்பது என் பாட்டன் சொன்னது போலதான். நாம் உணவை உண்ணவில்லை, உணவை உண்டு கழிக்கிற கழிவை உண்பதற்கு சமம் என்கிறார். அதைத்தான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உணர்ந்து தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளாக நிமிர்ந்து எழ வேண்டும். இல்லை என்றால் அன்னைக்கு வெள்ளையினிடத்திலே சிக்கிக்கொண்ட நாம் 60-70 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கொள்ளைய திராவிடர்களிடத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். உணர்வை இழந்ததால் உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து அன்னை நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் உணர்ந்து தெளிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பாட்டனார் மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் எந்த நிலத்திலே போர் பேரறிப்பை, போர் பிரகடனத்தை, இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த நிலத்திலே செய்தார்களோ அதே நிலத்திலே அவன் பேரன் சீமான் இந்த நிலத்திலே ஒரு பிரகடனத்தை செய்கிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி இதே நிலத்தில் நம் பாட்டன் நின்று உலாவிய நிலத்தில், அவன் கால்பட்ட களத்தில், அவன் மூச்சு காற்று சுற்றி சுழல்கிற இந்த நிலத்தில் மாபெரும் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நடத்துகிறோம். இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம், குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம். ஒருவர் 10ஆக இல்லை, 100ஆக கூடுவோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரெழுச்சியாக திரள்வோம், திரள்வோம், திரள்வோம். தீந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம். திருச்சியிலே இந்த திராவிட அரசியலை தீயிட்டு கொளுத்த, தீய ஆட்சி முறை ஒளிய, தூய ஆட்சி முறை மலர, கேடுகட்ட பணநாயகம் ஒளிய, மாண்புமிக்க ஜனநாயகம் மலர, தன்மானமிக்க தமிழ் மக்கள் திருச்சியிலே திரண்டு கூடுவோம். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தான். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன். எங்களுக்கு எல்லாமே பெரியார் என்பவர்கள் வேறு பக்கம். என்னுடைய வீர பெரும்பாட்டன் எவனுக்கு எவன் உடம்பிலே ஆங்கிலேய இரத்த கலப்பு இல்லையோ அவன் என்னோட வா என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்தார். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் என்னோடு வா என்றார். அதை போலவே உங்கள் பிள்ளை சொல்லுகிறேன், இங்கே எல்லாமே எங்களுக்கு பெரியார். அந்த பக்கம் நில். என் இனத்தில் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்பவன் என்னோடு வா. ஊழல் லஞ்சம் அந்த பக்கம் போ, உண்மை நேர்மை இந்த பக்கம் வா. நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில். இல்லை, நாங்கள் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் மக்கள் என் பக்கம் வா, என் பக்கம் வா. நன்றாக விளங்கிக்கொள். மும்மொழி கொள்கை இந்தியன் அந்த பக்கனில், இருமொழி கொள்கை திராவிடன் அந்த பக்கமில், எனக்கு கொள்கை மொழி தமிழ் என் பக்கம் வா. இலவசம் அந்த பக்கம் போ. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று எண்ணுபவன் என் பக்கம் வா. இந்த எண்ணம் ஓடுகிற தூய தமிழ் தாயின் மாரிலே பால் குடித்த நல்ல தமிழ் குருதி ஓடுகிற ஒவ்வொருவனும் தன்மானமிக்க தம்பி தங்கைகள் எல்லோரும் வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியரின் பேரன்பின் திரண்டுவா. அவன் வாழேந்தி வேலந்தினான். உன் பிள்ளை உன் உடன் பிறந்தவன். அதைவிட வலிமையான சொல்லேந்தி களத்திலே நிற்கிறேன். அவன் கருவி, நான் கருத்தியல் புரட்சி. அவன் ஆயுதம், நாம் அறிவாயுதம். என் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதத்தை என் பாட்டன் மருதுபாண்டி, என் பாட்டனார் அழகுமுத்துக்கோன், என் பாட்டனார் சுந்தரலிங்கனார், என் பாட்டன் தீரன் சின்னமலை, எங்கள் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதத்தை வீழ்த்த எதிர்களிடத்தில் ஆயுதம் இருந்தது.
இந்த நிலத்திலே எங்கள் முன்னவன் தமிழரசன் எடுத்த ஆயுதத்தை வீழ்த்த இவர்களுக்கு ஆயுதம் இருந்தது. என் தாத்தன் கலியபெருமாள் தூக்கிய ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது. எங்கள் வீரப்பன் கையில் இருந்த ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது. என் இனத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த மாபெரும் புரட்சியாளன் என் உயிர் தலைவன் தூக்கிய ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது. ஆனால் அவர்களின் பிள்ளை சீமானும் அவன் தங்கைகளும் தம்பிகளும் தூக்குகிற அறிவாயுதத்தை வீழ்த்த உலகத்தில் எவனிடத்திலும் ஆயுதம் இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாட்டை களத்திலே சந்திக்கிற வீரன் இன்னும் இந்த நிலத்தில் பிறக்க இல்லை, பிறக்க போவதும் இல்லை. எங்களுடைய அறிவாயுதத்திற்கு முன்பு எவனுடைய ஆயுதமும் வலிமையற்றது. நாங்கள் வைக்கிற கருத்தியலுக்கு எதிர்கருத்தை தர்க்கத்தில் வைத்து வெல்ல ஒருவனும் இல்லை. அதனால் களமும் எங்களது, காலமும் எங்களது. அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை வைக்கும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும். நாங்கள் மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அதனால்தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியிலே நாங்கள் கூடுகிறோம். அந்த கூட்டத்திலே 234 வேட்பாளர்களையும் வீரமிக்க, உண்மையும் நேர்மையுமான, வலிமை மிக்க வீர விதைகளை இந்த களத்திலே பிரபாகரின் மகன் விதைக்கிறார். 117 பெண்கள், 117 ஆண்கள். அதிலே 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், இளைய பிள்ளைகள், 25 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைய பிள்ளைகள். எங்களுக்கும் பின்னே இந்த இனமான போர்ப்படையை எழுச்சி வலிமை மிக்க படையாக வழிநடத்தக்கூடிய இளைய பிள்ளைகளிடத்திலே இந்த படை, இளையோர் கூட்டம் தலைமை ஏற்கும் படையே புரட்சி படை. அப்படிப்பட்ட படை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு களத்திலே வாய்ப்பு. ஒவ்வொருவரும் நன்கு கற்று அறிந்த அரசியல் ஞானிகள் போல களத்திலே நிற்பார்கள். அப்படி வீரியமிக்க விதைகளை இந்த களத்திலே விதைக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக. இவர்கள் சொல்லுகிறார்கள், திமுக சொல்லுகிறது பிஜேபியை வரவிடக்கூடாது, வளரவிடக்கூடாது, எல்லோரும் எங்கள் பின்னாடி வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் என்கிறார்கள். அதிமுக சொல்கிறது திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், எங்களோடு வாருங்கள் என்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் இவர்கள் எல்லோரையும் ஒழிக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு வருகிறோம், எங்களோடு வாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் நாமெல்லாம் ஒன்னா நிற்போம் பிஜேபி வீழ்த்த, நாமெல்லாம் ஒன்னா நிற்போம் திமுக வீழ்த்த. நான் சொல்லுகிறேன் நாங்கள்லாம் ஒன்னா நிற்கிறோம் உங்க எல்லாரையும் வீழ்த்த. மாறுதல் என்பதும் மறுமலர்ச்சி என்பதும் இப்படித்தான். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். புரட்சி என்பது ஒரு கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி. அதைத்தான் உங்கள் மகன் இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாறை இல்லை, 2 பாறை. அழுக்கு பாறை, ஊழல், லஞ்சம், இரத்த கரை, கொடிய பாறையாக இருக்கிற கரும்பாறைகள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் என்கிற இந்த பாறைகளை ஒரே புரட்டாக புரட்டி உருட்டுகிற வேலையை உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வலிமை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களை பெற்றவர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அதனால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எப்படி வீரத்தோடு முழக்கமிட்டு வாலேந்தி நம்முடைய வீர பெரும்பாட்டன் நிற்கிறானோ அப்படி அவன் பேரன் அதே அவசியத்தோடு கையை உயர்த்தி களத்திலே நிற்கிறேன். அது அது ஆயுதம், இது அறிவாயுதம். இரண்டுக்கும் நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை, என் மண்ணின் மக்களின் பாதுகாப்பு.
எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், நம்முடைய வீரமிக்க மானமிக்க நமது மறவர்கள், நம்முடைய வீர பெரும்பாட்டன்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்த பெருமைமிக்க நிகழ்விலே, இந்த திருச்சி மண்ணிலே 26 தேர்தலிலே போட்டியிட இருக்கிற வேட்பாளர்களில் சிலரை நான் அறிவிக்கிறேன். இதிலே திருவெரும்பூர் தொகுதியிலே என்னுயிர் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பியின் வெற்றி அல்ல, என் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி, நம் மண்ணின் வெற்றி. அடுத்ததாக மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள் பேராசிரியர் தேன்மொழி அவர்களை களத்திலே நிறுத்துகிறேன். என் அன்பு மகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்த லால்குடி தொகுதியிலே என் அன்பு இளவல் வழக்குரைஞர் மதன் அவர்களை வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன். இவர்களை வெற்றி பெற செய்து வீரமிக்க மறவர்கள், நம்முடைய பாட்டனார்களுக்கு இந்த வீர வணக்கம் செலுத்துகிற நாளில் நீங்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். எந்த போருக்கு பேரழைப்பு கொடுத்தானோ நம்முடைய பாட்டன், அதே போர் இன்னும் தேவைப்படுகிறது. அந்த காலம் அப்படியே மிச்சம் இருக்கிறது. அவன் பேரன் இன்று உங்களுக்கு பேரழைப்பு கொடுக்கிறேன். வாருங்கள், எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தீய திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்துவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வீரமிக்க மானமிக்க வீரமறவர்கள் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்களுக்கு அவன் பேரன் பெருமிதத்தோடும் திமிரோடும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த அன்பு செல்வத்திற்கு நம்முடைய பாட்டன்களில் நினைவை போற்றுகிற நாளில் மருது வீர மருது என்ற பெயரை, வீர மருது பாண்டியர் என்ற பெயரை சூட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கடலி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் அதை மாற்றவே போற்ற தமிழ சிறக்க